நானும் நீங்களும் சேர்ந்து 6 மாசம் தானே ஆகுது. சட்டப்படி நான் இன்னும் உங்க மனைவியா கூட ஆகலையே. மாயா, வசந்தி வாழ்க்கையில ஏன் விளையாடுற? ஒரு தாய்கிட்ட இருந்து 3 குழந்தைங்களை ஏன் பிரிக்க பாக்குற? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரிய போதும். என்னைக்காவது ஒரு நாள் மனசு மாறி உன் கூட வந்து சேர்ந்துருவாருன்னு இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்குமா? வாழ்க்கையில எப்பவும் பொய்யான நம்பிக்கையை நீ மனசுல வச்சுக்காதமா. என்னவோ உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் உன்னை வர சொன்னேன். உன்னை நேர்ல பார்த்து பேசுனதுல மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. நான் வரேன். இருமா, ஆட்டோ வரட்டும், நான் ஏத்தி விடுறேன். வேண்டாமா, இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனா ஷேர் ஆட்டோ வரும், அதுல ஏறி போயிடுறேன். இந்தாமா, இத வச்சுக்கோ. ஐயோ, என்னது? வேண்டாமா, நீயே குழந்தைங்களை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ வச்சுக்கோ. பரவாயில்லமா, வச்சுக்க. பத்திரமா போயிட்டு வா. சரி, வரேன். வசந்தி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. என்னம்மா, தனியாவா வந்திருக்கீங்க? ஆமா வசந்தி, பிரேம் என்னைக்கு கோவில் பக்கம்லாம் வந்திருக்கான். நான் கூப்பிட்டா என்னையும் கேலி பண்ணுவான், சாமியும் கேலி பண்ணுவான். அது சரி வசந்தி, நீயும் தனியா தான் வந்தியா? இல்லம்மா, அம்மா வந்திருந்தாங்க. அம்மாவா? ஆமாமா, இப்பதான் கிளம்புனாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அவங்கள நீங்க பாத்துருக்கலாம். உங்க அம்மா இந்த ஊர்ல இருக்காங்க? ஆமாமா, ஏன் கேக்குறீங்க? ஒன்னும் இல்லம்மா, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். ஆமா, அம்மா இப்ப உன் கூட தான் இருக்காங்களா? இல்ல, அண்ணன் வீட்ல இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே நீங்க எல்லாரும் இந்த ஊர்ல தான் இருக்கீங்களா? நாங்க ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்தோம்மா. அண்ணன் அங்க ஒரு வேலையில இருந்தாரு. நான் கல்யாணமாகி சென்னைக்கு வந்துட்டேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அண்ணனுக்கு இந்த ஊர்ல நல்ல ஜாப் கிடைச்சு, அதனால அம்மாவே கூட்டிட்டு அண்ணன் அண்ணி எல்லாருமே இங்க வந்துட்டாங்க. ஓ, அப்படியா? சரிம்மா, எனக்கு லேட் ஆகுது, நான் ஆபீஸ் கிளம்புறேன். அப்புறம் இன்னொரு நாள் நான் வீட்டுக்கு வரேன். சரி வசந்தி. என்னம்மா, என் ராசாவின் மனசுல ராஜ்கிரண் மாதிரி ஒரு பாட்டில் தண்ணிய ஒரே கல்ப்ல குடிக்கிற? என்னாச்சு? பிரேம், உனக்கு வசந்தி குடும்பத்தை பத்தி முழுசா தெரியுமா? அவ உன்கிட்ட ஏதாவது சொல்லிருக்காளாடா? முழுசா சொல்றதுக்கு வசந்தி குடும்பம் என்ன ராஜராஜ சோழ பரம்பரையா? பாலு சார் அவங்க ஹஸ்பண்ட்னு தெரியும். அவளுக்கு குமரன் ஒரு அண்ணன் இருக்கான். அவனும் ரொம்ப நல்லவனா, அம்மா மேலேயும் தங்கச்சி மேலேயும் ரொம்ப பாசமா இருப்பானா. அதையும் வசந்தி சொல்லிதான் எனக்கே தெரியும். அவங்க அம்மாவை நான் ஒரு 2-3 தடவை பார்த்துருக்கேன். நான் அங்க போனா என்கிட்ட ரொம்ப அன்பா பேசுவாங்க, ஏதாவது சாப்பிட வச்சுதான் அனுப்புவாங்க. அவங்க குடும்பத்தை பத்தி உனக்கு வேற ஒண்ணும் தெரியாதா? வசந்தி அதை பத்தி உங்ககிட்ட வேற எதுவும் சொன்னது இல்லையா? இல்லையம்மா, அவங்க குடும்பத்தை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அம்மா, நீ கோயிலுக்கு தானே போறான்னு சொன்ன, எதுக்கு வசந்த குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்க? அம்மா, என்னாச்சு? ஏன் எதையோ பார்த்து பயந்த மாதிரியே இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை, முதல்ல அதை சொல்லு. புரியுதுமா, ஒரு நேரத்துல நான் வசந்தியை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி உன்கிட்ட பேசியிருக்கேன். நீ அதை மனசுல வச்சுதான் வசந்தி குடும்பத்தை பத்தி விசாரிக்கிற போல இருக்கு. இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாமா. பாலு சார் காணாம போன அந்த நேரத்துல வசந்தி மேல இருந்த அனுதாபத்துல நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஒரு கட்டத்துல வசந்தியா அதை விரும்பலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் இப்ப அதெல்லாம் நினைக்கிறதே இல்லம்மா. நீ அதெல்லாம் மறந்துடுமா. டேய், இப்ப பிரச்சனை அது இல்லடா, இது வேற விஷயம். எனக்கு வசந்தி குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும். இன்னைக்கு நேத்து இல்ல, 25 வருஷமா தெரியும். எப்படிமா? அவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு.
வசந்தியோட அம்மா சத்யபாமாவ எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அம்மாவை பத்தி மட்டும் இல்ல, அவங்க அப்பாவை பத்தியும் முழுசா தெரியும். அப்படியா? வசந்தி இது வரைக்கும் அவங்க அப்பாவை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லம்மா. நான் சொல்றேன்ப்பா, வசந்தியோட அப்பா பேரு மாணிக்கம். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. என்ன மாணிக்கம், பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு சந்தோஷமா எங்க போயிட்டு வர? அது இன்னைக்கு வசந்திக்கு பிறந்த நாள். அதான் முனீஸ்வரன் கோயிலுக்கு போய் அர்ச்சனைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்தாம்மா, இந்த பாட்டிக்கையில் இந்த கொய்யா பழம் தான் இருக்குது. வாங்கிக்கம்மா. பிறந்த நாளைக்கு இதை பாட்டி தானே? வச்சுக்கோம்மா. தேங்க்ஸ் பாட்டி. போயிட்டு வா மாணிக்கம். ஏ ராசாத்தி. வரங்கம்மா. ஆ வீடு வந்துருச்சு. பார்த்து பார்த்து பார்த்துமா. சத்யா, சத்யா எங்க இருக்க சத்யா? இங்க இருக்கங்க. ஓ, இங்கதான் இருக்கியா? கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. வசந்தி பேர்ல அர்ச்சனை பண்ணியாச்சு. என் செல்லம். இந்தா குங்குமம் எடுத்துக்கோ. இந்தாங்க கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. வழியில மீனாட்சி பாட்டி பார்த்தாங்க, கொய்யாப்பழம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அப்படியா? ஆமா. வசந்தி, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். நல்லா படிக்கணுங்கிற வார்த்தைய வசந்திக்கு எதுக்கு சொல்ற? வசந்தி தான் நல்ல மார்க் வாங்குறாள. நீ குமரனுக்கு தான் சொல்லணும். குமரன் தான் மார்க் கம்மியா வாங்கிட்டு இருக்கான். நேரம் காலம் வரும்போது எல்லாம் சரியாயிடுங்க. குமரனுக்கு என்ன குறைச்சல்? நம்ம கடைசி காலத்துல கஞ்சி ஊத்த போற மகராசன் அவன்தான். பிள்ளைங்க ஊத்துறது இருக்கட்டும், முதல்ல நீ குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அப்பா நான் கொண்டு வரேன். கொண்டு வாங்க. இந்தாங்கப்பா. என்னங்க என்னங்க இது? சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சா சாப்பாடு எப்படிங்க இறங்கும்? வாங்க, பிள்ளைங்களை கூட்டிட்டு சாப்பிட வாங்க. கொஞ்ச நேரம் போட்டுமா. நீங்க பசி தாங்குவீங்க, பிள்ளைங்க தாங்குவாங்களா? அது மட்டும் இல்ல, இன்னைக்குதான் அத்தி பூத்த மாதிரி அபூர்வமா வீட்ல இருக்கீங்க. திடீர்னு பெரிய வீட்ல இருந்து அழைப்பு வந்தா சாப்பிடாம கொள்ளாம அப்படியே கிளம்பிடுவீங்க. வாங்க சாப்பிடலாம். சரி வாங்க சாப்பிடுவோம். என்ன சத்யா, தலவாழை இலையெல்லாம் போட்டு வடை பாயாசத்தோட விருந்தெல்லாம் தடபடலாம் இருக்க? இல்லங்க, நம்ம வசந்திக்கு பிறந்த நாள் இல்லையா, அதான் வடை பாயாசத்தோட சமைச்சிருக்கேன். இன்னும் 4-5 குழந்தைங்க இருந்திருந்தா இதே மாதிரி அடிக்கடி பிறந்த நாள்லாம் வரும். இதே மாதிரி அடிக்கடி விருந்தெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் இல்ல? நமக்கு 2 குழந்தைங்க போதும். அதான் ஆஸ்தி கொண்ணு அழகு கொண்ணு இருக்கு இல்லையா? அதுவும் கரெக்ட் தான். சாப்பிடுங்க. மாணிக்கம், ஏ மாணிக்கம், யோ மாணிக்கம், வெளியில வாயா. இருமா, தட்டடு. யோ மாணிக்கம், இல்லங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் தட்டடு பாக்குறேன். கொண்டா. வெளியில வாயான்னு சொல்றல, உள்ள என்னையா பண்ற? இப்ப வரியா இல்லையா? யாரு சாப்பிடுற நேரத்துல? மாணிக்கம், வெளியில வாயா. என்னம்மா, என்னாச்சு? இதெல்லாம் நியாயமா சொல்லு. என்ன நான் சொல்லு? இந்த என் பையன் கைய பாருங்க, என்ன மாதிரி அடிச்சிருக்கான் பாருங்க. என் பையன் வலியால துடிச்சு போயிட்டான். புரியலையாம்மா? என்ன புரியல? எல்லாம் உன் பையனால வந்தது. என் பையன் அந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ண மாட்டாமா. அவனை நான் ஒழுக்கமா வளர்த்திருக்கேன். உன் பையன் ஒன்னும் அடிக்கல, பள்ளிக்கூட வாத்தி தான் இப்படி அடிச்சிருக்கான். அதுக்கு காரணம் உன் புள்ள குமரன் தான். இல்லப்பா, அவன் சக்திவேலோட சாமண்டி பாக்ஸ் எடுத்து ஒழிச்சு வச்சிட்டான். அது வாதியார் யார் எடுத்தான்னு கேட்கும்போது நான் இவன் எடுத்தான்னு சொன்னேன். தம்பி, சாமன் பாக்ஸ் எடுத்தியா? ஆமா, எடுத்தேன். ஏமா, அப்ப என் பையன் உண்மை தானே சொல்லியிருக்கா? என்ன பொல்லாத உண்மைய சொல்லிட்டான். பசங்கக்குள்ள இப்படி எடுத்து வச்சு மறைச்சு விளையாடுறது சகஜம் தானே. என் பையனை திருடிட்டா வந்துட்டான். அப்பா,
அவனை நான் திருடன்னு சொல்லலப்பா. வாதியார் எடுத்தது யாருன்னாரு, நான் உண்மையை சொன்னேன். அது கோவப்பட்டு இவன் அடிச்சிட்டாரு. இங்க பாருமா, விளையாட்டு எடுத்தாலும் உண்மையா எடுத்தாலும் இன்னொருத்தர் பொருளை எடுக்க நினைச்சது தப்பு தான். வாத்தியார் கேட்டிருக்காரு, என் பையன் சொல்லியிருக்கான். இதுல என்ன தப்ப கண்டுபிடிச்சீங்க? ஆமா, பெரிய ஹரிச்சந்திரன் புள்ள வாயில பொய்யே வராது, அப்படியே உண்மையை தான் பேசுவாரு. உண்மையை ஹரிச்சந்திரன் மட்டும்தான் பேசணுங்கிறது இல்லம்மா, உயிரே போனாலும் உண்மையைத்தான் பேசணும், ஒழுக்கமா நடந்துக்கணும்னு என் பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்த்திருக்கேன். நீ உண்மையை சொல்லு, அதுல தப்பு இல்ல. அதனால மத்தவங்க பாதிக்கப்படுறாங்கல்ல. அடிபட்டது ஏன் புள்ள, வலி எனக்கு தான், உனக்கு அந்த வலி. இந்த பாரு மாணிக்கம், உண்மையை சொல்றேன்னு ஒரு நாளைக்கு உன் குடும்பம் அழிஞ்சுதான் போகுது. நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா தான் போயிடுவீங்க. இப்படி அடி வாங்க வச்சு வேடிக்கை பாக்குறீங்களே, நல்லாவா இருக்கு? புள்ள வளர்க்கறாளாம் புள்ள, அப்படியே உண்மையை தான் பேசுவாரு. நல்ல லட்சணமான புள்ளைய வளர்க்கறாங்க. என்னங்க, அவ பேசுனா பேசிட்டு போறா. நீங்க வாங்க வந்து சாப்பிடுங்க. வாப்பா. உட்காருங்க. உட்காருப்பா. இல்லம்மா, அப்பாவும் வரட்டும். அப்பா வந்துட்டாரு. உட்காருங்க. அப்பா, நான் பண்ணது தப்பாப்பா? இல்லப்பா, தப்பே இல்லப்பா, நீ பண்ணுனதுதான் சரி. காந்தி என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? உண்மைக்காக எதை வேணாலும் இழக்கலாம், ஆனா எதுக்காகவும் உண்மையை இழக்க கூடாது. இப்ப மட்டும் இல்லப்பா, எதிர்காலத்துல கூட எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்க 2 பேரும் பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்க கூடாது. நான் உங்களுக்கு சொத்து சுகம் சேர்த்து வைக்கலப்பா. நாளைக்கே நான் செத்து போனா கூட 2 நல்ல பிள்ளைங்களை இந்த மண்ணில் விட்டுட்டு போனேங்கிற சந்தோஷம் எனக்கு எப்பவுமே இருக்கணும். நீங்களும் அந்த மாதிரி நடந்துக்கணும். போதும், நிறுத்துங்க. பொண்ணு பிறந்த நாள் அதுவுமா என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? அவதான் ஏதோ துப்பு கெட்டதனமா வந்து பேசிட்டு போறானா, நீங்க வேற. இல்ல சத்யா, நெருப்புன்னு சொல்றதுனால நாக்கு சுட்டுடவா போகுது? அதுக்கு இல்லங்க, பொண்ணோட பிறந்த நாள் அதுவுமா சந்தோஷமா சாப்பாடுல கை வைக்க போகும்போது அந்த பாவி வந்து பாதியிலேயே எழுப்பி விட்டாளே, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சத்யா, நம்ம விதி கடவுள் கையில் இருக்கு, அத எப்போ எழுதியாச்சு. இவ சொல்லிதான் மாறப்போதா என்ன? சரி, ஒரு இலை எடுத்து போட்டு நீ சாப்பிடு, எல்லாம் சேர்ந்து சாப்பிடு. இல்லங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சரி, சாப்பிடுங்க. சாப்பிடுமா. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வசந்தியோட அப்பா அந்த அளவுக்கு நல்லவராமா? ஆமாப்பா, ஹரிச்சந்திர கதைய புஸ்தகத்துல படிச்சிருக்கோம். ஆனா வசந்தியோட அப்பா வடிவத்துல நான் நேர்லயே பாத்திருக்கேன். உண்மையைதான் பேசணும், மத்தவங்க கிட்ட உண்மையா நடந்துக்கணும்னு நினைச்ச மனுஷன் அவரு. அதனாலயே மாணிக்கத்தை நீதி நியாயத்தோட நடக்கிற தர்மர் மாதிரின்னு அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. வசந்தியோட அப்பா அந்த அளவுக்கு ஊர்ல பெரிய ஆளா? வசதியில பெரிய ஆள் இல்ல, பணம் காசுன்னு பெருசா கிடையாது, சொந்தம்னு சொல்லிக்க ஒரு வீடு கிடையாது. ஆனா ஊர் பெரியவங்களை விட அவர் வார்த்தைக்கு அப்படி மதிப்பு இருந்தது. உனக்கு எப்படிமா அவர் தெரியும்? அந்த மாணிக்கம் உங்க மாமா கிட்டதான் வேலை செஞ்சாரு. புரியலையே. எங்க அண்ணன் ராஜாராம் கிட்டதான் வசந்தியோட அப்பா வேலை செஞ்சாரு. வாயா அப்பா கிட்டயா வசந்தியோட அப்பா வேலை செஞ்சாரு? ஆமாப்பா, வசந்திக்கு அப்போ 10-12 வயசாதான் இருக்கும். அதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியல. எங்க அண்ணன் ராஜாராம் அந்த ஊர்லயே பெரிய கோட்டீஸ்வரர், வீடு தோட்டம் துறவுன்னு ஏகப்பட்ட சொத்துக்கு சொந்தக்காரரு. அதெல்லாம் எங்க அண்ணன் சின்ன வயசுல இருந்தே உழைச்சி சம்பாதிச்சது. எங்க அண்ணன் வசந்தியோட அப்பாவை ரொம்ப நம்பினாரு. அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி வசந்தியோட அப்பாவும் விசுவாசமா நடந்துகிட்டாரு. பத்திரத்துல எழுதின வார்த்தையை விட வசந்தியோட அப்பா வார்த்தையை தான் எங்க அண்ணன் பெருசா மதிச்சாரு. மாணிக்கம் என்ன சொன்னாலும் எங்க அண்ணன் மறுத்து பேசவே மாட்டாரு. அந்த அளவுக்கு நம்பிக்கை. மாணிக்கத்துக்கிட்ட இருந்த நம்பிக்கையும் உண்மையும் அவங்களோட வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சுப்பா. இந்தம்மா, புருஷன் குடிச்சானா சொல்லு, முதலாளி சொல்லிடுவோம். மாணிக்கம், முதலாளியே
வாங்க முதலாளி. என்ன முதலாளின்னு கூப்பிடாதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? இருக்கட்டும் முதலாளி. 2 தலைமுறையா எங்க வீட்டுல அடுப்பெறியறதே உங்க பரம்பரை போட்ட பிச்சை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னோட உழைப்பு உனக்கு சாப்பாடு போடுது, அவ்வளவுதான். நீயும் மாற போறது இல்ல. நான் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. சரி, அதெல்லாம் விடு. அந்த ஆயில் கம்பெனிக்கு லோட் அனுப்பிட்டியா? அனுப்பிட்டு முதலாளி. அவங்களுக்கு செக் கொடுக்கணும். நீங்க கணக்கு சரி பார்த்துட்டீங்கன்னா அனுப்பிச்சிடலாம். ஐயோ, நான் எதுக்கு சரி பார்க்கணும்? மாணிக்கம் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவன். உன்னை சந்தேகப்பட்டா அந்த உண்மையே சந்தேகப்படுற மாதிரி. உண்மை உன் பக்கம் இருக்கு, நீ ஏன் பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் நான் எதுக்காக பயப்படணும்? அந்த செக்கை ரெடி பண்ண, நான் வந்து கையெழுத்து போறேன். சரியா? அப்புறம் மாணிக்கம் சொல்ல மறந்துட்டேன். நானும் சொர்ணமுக்கியும் ராஜகவுண்டம்பாளையம் வரைக்கும் ஒரு காது குத்து விழா போறோம். வரத்துக்குள்ள பொழுது விடிச்சிடும். நீ அவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்க வேணாம். உன் குழந்தைங்க வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ வீட்டுக்கு முதலாளி நீங்க முடிச்சிட்டு வாங்க, நான் அதுக்கப்புறம் போய்க்கிறேன். நீ சொன்னா கேட்க மாட்டியே. சரி, நீ போய் வேலையை பாரு. சரி முதலாளி. சொர்ணமுகி, சொர்ணமுகி எங்க போயிட்டா? சொர்ணமுகி ரெடி ஆயிட்டியா இல்லையா? ஐயா. என்ன கஸ்தூரி, சொர்ணமுகி ரெடி ஆயிட்டாலா இல்லையா? மாயா கூட்டு வர சொல்லு, கிளம்பணும். ஐயா, அம்மா என்ன கிளம்பலங்க ஐயா. என்னது, இன்னும் கிளம்பலையா? பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ரெடி ஆயிரு. வந்தது ஃபங்க்ஷன் போலான்னு சொல்லியிருந்தேனே. நீ என்ன பண்ற? வேண்டாம், நீ போ, நான் பாத்துக்கிறேன். அம்மா ப்ளீஸ் மா, கதவை தோறமா. அம்மா ப்ளீஸ் மா, கதவை தோறமா. அம்மா கதவை தோறங்க. அம்மா ப்ளீஸ் மா, கதவை தோறங்க. அம்மா கதவை தோறங்கம்மா. அம்மா ப்ளீஸ் மா, கதவை தோறமா. அம்மா ப்ளீஸ் மா, கதவை தோறமா. அம்மா கதவை தோறமா. மாயா குட்டி, என்னாச்சு? அப்பா, அம்மா பாருங்கப்பா, கதவை பூட்டிக்கிட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத குட்டி. சொர்ணமுகி, சொன்னா தயவு செஞ்சு கதவை தோற. குழந்தை அழுகிறாள். சொன்னா உன்கிட்ட தான் சொல்றேன். தயவு செஞ்சு கதவை தோற. எது இருந்தாலும் பேசிக்கலாம். குழந்தை பயப்படுறாள். மாயா, நீ மட்டும் உள்ளவா. இப்படி இருக்காதம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாயா, நீ கீழே போய் விளையாடு. நான் இப்ப வந்துடுறேன். போ. சொர்ணமுகி, நான் உங்களை உள்ள வர சொன்னா? நான் உன் புருஷமா? அந்த நினைப்பு ராத்திரி 10 மணிக்கு மேலதானே உங்களுக்கு வருது. அது வரைக்கும் நான் உங்களுக்கு தேவையில்லையே. சொர்ணமுகி, வர வர உன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுற. கோவத்துல கத்தி எடுத்து கைய வெட்டிக்கிற. குழந்தைய வெளியில விட்டு கதவை சாத்திக்கிற. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு என்னதான் பிரச்சனை? நேத்து பச்சைமலை கிராமத்துல வாங்கின எஸ்டேட்டை யார் பேர்ல வாங்குனீங்க? ஏன் என் பேர்ல தான் வாங்கியிருக்க? ஏன் அதை என் பேர்ல வாங்கணும்னு உங்களுக்கு தோணலையா? இல்ல, இங்க இருந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ் 90 கிலோமீட்டர் தூரம். உன்னால அவ்வளவு தூரம் வர முடியாது. இதெல்லாம் ஒரு காரணம் இல்ல? ஏன் என்கிட்ட பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கலாமே. மனசு இல்ல, வேற என்ன? எல்லாத்தையும் நீங்களே ஆண்டு அனுபவிக்கணும் இல்ல? அப்படி இல்ல சொர்ணமுகி. என் பேர்ல வாங்கினா என்ன, உன் பேர்ல வாங்கினா என்ன? நான் வேற, நீ வேறயா? சும்மா இந்த சமாதானம் எல்லாம் பேசாதீங்க. மாணிக்கம் உங்க பேர்லயே வாங்குங்கன்னு சொல்லிருப்பான். அவன் கிழிச்ச கோட்டை தான் நீங்க தாண்டவே மாட்டீங்களே. அவன் சொல்றதுதான் உங்களுக்கு வேத வாக்கு. ஸ்வர்ணமுகி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன் பேர்ல வாங்காம என் பேர்ல சொத்தை வாங்க சொல்றதுனால
மாணிக்கத்துக்கு என்ன கிடைச்சிட போகுது சொல்லு? மாணிக்கம் ரொம்ப நல்லவன். இந்த காலத்துல நிறைய வேலைக்காரங்க கிடைப்பாங்க. ஆனா அவன மாதிரி ஒரு உண்மையான ஆள் கிடைக்கிறது கஷ்டம். அதனாலதான் நான் மாணிக்கத்தை நம்புறேன். அப்போ உங்களுக்கு பொண்டாட்டியை விட அவன் தான் பெருசா போயிட்டான் இல்ல? சொர்ணமுகி, அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும்? என் பொண்ணு மாயாவை கூட்டிட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன். அப்படி இல்லம்மா. இப்ப மாணிக்க பிரச்சனை இல்ல. வேற என்னதான் உன் பிரச்சனை சொல்லு? எனக்கு இந்த குடும்பத்துல ஒரு அந்தஸ்து வேணும். இப்ப உன் அந்தஸ்துல என்ன குறைஞ்சு போச்சு அத முதல்ல சொல்லு. நேத்து அந்த எஸ்டேட்ட என் பேர்ல வாங்கியிருந்தா எல்லாரும் என்ன மதிச்சிருப்பாங்க. சொர்ணமுகி பேருக்கு தான் பொண்டாட்டி, எல்லாம் நம்ம ஐயாதான்னு எல்லாரும் என் காது படவே பேசுறாங்க. உங்க விஷயத்துல மாணிக்க சொல்லு கூட அம்பலத்துல ஏறுது. ஆனா என் பேச்சுதான் உங்க காதுல கூட ஏற மாட்டேங்குதா. இப்ப என்ன? எஸ்டேட் உன் பேர்ல எழுதி வைக்கணும். எழுதி வச்சிட்டா உனக்கு சந்தோஷம் தானே? ஏன் சந்தோஷம் கிடைக்கட்டும். 4 வேளை வகை வகையா தின்னுட்டு பஞ்சுமெத்தையில படுத்து தூங்குனா போதுமா? அததான் நீங்க சந்தோஷம் நினைக்கிறீங்கல்ல? என் பேர்ல மாத்தி எழுதுனா நம்ம வீட்ல வேலை செய்யற கூலிக்காரங்களுக்கு கூட என் மேல கொஞ்சம் பயம் இருக்கும். எத்தனையோ சொத்து உன் பேர்ல வாங்கியிருக்க. நேத்து வாங்கின எஸ்டேட் தான் உன் கண்ணை உறுத்தது இல்ல? சரி, அதையும் உன் பேர்லயே எழுதி வச்சிடுறேன்.